பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இந்த கடைசி காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். தேசத்தில் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் யுத்தங்கள், எங்கே பார்த்தாலும் பயங்கரமான பிரச்சனைகள் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து ஆயத்தப்படுங்க. ராஜா வரப்போகிறார். ஆண்டவரை சந்திக்க உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். இன்னும் புசிப்பும் குடிப்புமா காலத்தை கழிச்சிட்டு இருக்காதீங்க. இயேசு சாமி வருகைக்கு முன்பாக அவரை சந்திப்பதற்கு உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கரை திரையற்றதாக கர்த்தருக்கு முன்பாக ஆயத்தமாக்கப்பட்டதாக உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து முடிப்பார். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எரேமியா 39 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கிறேன். ஆனால் அந்நாளில் உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை வசனம் சொல்லுகிறது. யுத்தங்களின் நாட்கள், பயங்கரமான போராட்டங்கள் நடக்கிறது. இந்த கொடிதான காலத்தில் நம்ம ஆண்டவர் தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உன்னை தப்புவிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லா பக்கமும் பிரச்சனை வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், நீ கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொண்டு அவருக்காக நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக உன்னை தப்புவித்து உன்னை பாதுகாத்து உன்னை கரம் பிடித்து நடத்துவார். வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படுகிற மனுஷரின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. எந்த மனுஷனுக்காக பயப்படுற? யுத்தங்களுக்காக பயப்படுறியா? வியாதிக்காக பயப்படுறியா? பலவீனத்திற்காக பயப்படுறியா? சாத்தானுக்காக பயப்படுறியா? ஏதோ ஒரு போராட்டம் உன்னை பயப்படுத்தி கொண்டு உன்னை கலங்கடித்து கொண்டிருக்கிறதா? கர்த்தர் நிச்சயமாக உன்னை விடுவிப்பார், உன்னை காத்து கொள்ளுவார். ஒரு தீங்கும் அணுகாமல் உன்னை பாதுகாத்து கொள்ளுவார். வேத வசனம் அதுதான் சொல்லுகிறது. ஆகையினால் இந்த கடைசி காலத்தில் உன்னை நீ ஆயத்தப்படுத்திக்கோ, உன் குடும்பத்தை நீ ஆயத்தப்படுத்து, உன் சபையில் நீ ஆயத்தமாக்கப்பட்டவனா நில்லு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரோடு கூட நாம் மோட்ச ராஜ்யத்திற்கு போய் சேருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை கனப்படுத்துவார். கர்த்தருடைய சமத்தில் நாம் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. ரக்கா நாமா சியாந்த ரபாலா தூட்டாந்தலா மசியா. ஆண்டவரே, இந்த நல்ல வேலையில் இந்த மகனுக்காக இந்த மகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இந்த மகனுடைய வாழ்க்கையில் இந்த மகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள் மாறட்டும். யுத்த காலத்தில் போராட்டம் நிறைந்த நாட்களில் இந்த மகனையும் இந்த மகளையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி, இந்த குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி, இந்த சபையை ஆயத்தப்படுத்தி, இந்த ஊழியக்காரனை ஆயத்தப்படுத்தி, உம்முடைய வருகையில் உம்மை சந்திக்க உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற சாமி, இந்த யுத்த காலங்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பின் காலங்களாய் மாறட்டும். சாந்தா ரபாலாத்தியா, எங்களை வேலையை அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உங்கள் பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், நடத்தும், அற்புதங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஆமென், ஆமென்.